வணக்கம். நாம இன்னைக்கு அகத்திய மாமுனிவரை பத்தி சில தெய்வீக வாக்குகள் மூலமா தெரிஞ்சுக்க போறோம். கருணை, சக்தி, மோக்ஷம் இந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான அர்த்தம் என்னன்னு வாங்க பார்க்கலாம். அகத்தியன் 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 கேட்கும்போதே ஒரு அதிர்வு வருது இல்லையா? ஏன்னா இதுக்கு பின்னாடி ஒரு மந்திரத்தோட சக்தி இருக்குன்னு சொல்லப்படுது. இது சும்மா ஒரு பேர் இல்லைங்க, இதுவே மோட்சத்துக்கான ஒரு பாதை. அப்போ ஒரு கேள்வி வருது இல்லையா, எப்படி ஒரே ஒரு பேர் மட்டும் மோட்சத்துக்கான பாதையா இருக்க முடியும்? எதுக்கு அதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம்? வாங்க, இதுக்கான பதிலத்தான் நாம தேட போறோம். சரி, முதல்ல அந்த பெயர்ல இருக்கிற சக்திய பத்தி பாப்போம். தெய்வீக வாக்குகள் என்ன சொல்லுதுன்னா, அகத்தியன்னு நாம சொல்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாதாம். அதுவே ஒரு பெரிய ஆன்மீக சாதன மாதிரி. பல கோடி புண்ணியம் செஞ்சிருந்தா மட்டும்தான் அந்த பேரையே நம்மால சொல்ல முடியுமாம். யோசிச்சு பாருங்க. இதுக்கு சாட்சியா இந்த தெய்வீக வாக்கே இருக்கு பாருங்க. அகத்தியன் என்று சொல்வதற்கே புண்ணியங்கள் தேவைப்படுகின்றதப்பா. இந்த ஒரு வரியே அந்த பேரோட ஆன்மீக பலத்தை நமக்கு நல்லா புரிய வைக்குது. ஆனா இந்த பேரோட சக்தி இதோட நிக்கல, இன்னும் இருக்கு. எதிர்காலத்துல இதோட மகத்துவம் இன்னும் அதிகமாகும்னு ஒரு தீர்க்க தரிசனமும் சொல்லப்பட்டிருக்கு. அந்த தீர்க்க தரிசனத்தை இந்த வாக்கு ரொம்ப தெளிவா சொல்லுது. வருங்காலத்தில் அகத்தியன் என்ற பின் சொன்னாலே பாவம் போகும். அப்பா, ஒரு கட்டத்துல வெறும் பேரை சொன்னாலே பாவம் போகும்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். சரி, பேருக்கு இவ்ளோ சக்தி இருக்குன்னா அந்த பேருக்கு சொந்தக்காரர் அகத்தியர் அவர் எப்படிப்பட்டவரா இருப்பாரு? யார் இந்த அகத்தியன்? வாங்க, அவரோட உண்மையான இயல்பை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அகத்தியரோட முக்கியமான குணம், அவரோட மையப்புள்ளி என்னன்னா அது கருணை. எல்லையே இல்லாத ரொம்ப ஆழமான கருணை. அவர் கருணை உள்ளவர்னு சொல்றதை விட அவரே கருணையோட வடிவம்னு சொல்லலாம். இதை விட அழகா சொல்ல முடியுமா? பாருங்க, கருணையின் கருணை அகத்தியன். இது சாதாரண கருணை இல்ல, கருணைக்கே கருணையா இருக்கிறவர் அவர். அதனாலதான் ஆன்மீகத்துல அவருக்கு ஒரு தனி இடமே இருக்கு. அவரை யார் கூடவும் ஒப்பிடவே முடியாது. அவரை போல அவர் மட்டும்தான். இத ரொம்ப ஆணித்தரமா இந்த வாக்கு சொல்லுது. அகத்தியனுக்கு ஈடு அகத்தியன் மட்டுமே. அவ்வளவுதான். அவருக்கு நிகர் அவர் மட்டும்தான். வேற எந்த ஒப்பீட்டுக்கும் இங்க இடமே இல்ல. சரி, அப்போ இன்னைக்கு இருக்கிற அறிவியல் உலகத்துல அகத்தியருக்கு என்ன இடம்? அவர் என்ன அறிவியலுக்கு எதிரானவரா? இல்லவே இல்ல. வாக்குகள் என்ன சொல்லுதுன்னா, அவர் அறிவியலையும் மிஞ்சினவர். பாருங்க, அறிவியல் இந்த உலகத்தை விளக்கும். ஆனா அகத்தியர் அந்த அறிவியலையே ஒரு கருவியா வச்சு அது மூலமாவே இறைவனை காட்டக்கூடிய சக்தி படைச்சவர். சரி, அகத்தியரோட மகத்துவத்தை ஓரளவு புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா அவரை பின்பற்றி போற ஒரு அடியவரோட பாதை அது எப்படி இருக்கணும்? அதுக்கு என்னெல்லாம் தேவை? வாங்க பார்க்கலாம். இந்த ஆன்மீக பாதைக்கு சில அடிப்படையான விஷயங்கள் ரொம்ப முக்கியம். என்னென்னா, முதல்ல பொய்யே சொல்லக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள் செய்யணும். எப்பவும் நேர்மையா இருக்கணும். மத்தவங்கள பார்த்து பொறாமப்படக்கூடாது. அப்புறம் நான் தான் பெரியவன்னு அந்த எண்ணம் அது அறவே இருக்கக்கூடாது. இதெல்லாம் தான் அடிப்படை. ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த பாதையில போகும்போது ஒரு சக்தி கிடைக்கும். ஆனா அந்த சக்தியோட சேர்த்து ஒரு கடுமையான எச்சரிக்கையும் வருது. அந்த எச்சரிக்கை என்னென்ன இந்த தெய்வீக வாக்கு ரொம்ப தெளிவா சொல்லுது. பாருங்க, அப்படி கிடைக்கிற சக்திய யாராவது தப்பான பாதைக்கு பயன்படுத்தினா அதே சக்தி அவங்கள இன்னும் கீழே தள்ளிடுமா. இது நாம எல்லாரும் மனசுல வச்சுக்க வேண்டிய ஒரு பாடம். இவ்ளோ விஷயங்களை பின்பற்றி இவ்ளோ நேர்மையா இந்த பாதையில போனா கடைசியா கிடைக்கிற பலன் என்ன? அதுதான் உறுதியான மோட்சம். அந்த வாக்குறுதியை பத்தி இப்ப பாப்போம். இந்த பாதையோட ஒரே நோக்கம், அதோட கடைசி பரிசு, அது மோட்சம்தான். பிறப்பு இறப்புங்கிற இந்த வட்டத்திலிருந்து முழுமையான விடுதலை. இது ஏதோ ஒரு விளக்கம் இல்லைங்க, இது ஒரு நேரடியான உறுதியான அறிவிப்பு. அகத்தியனை வணங்குபவர்கள் நிச்சயமாய் மோட்சகதியை அடைவார்கள். இதைவிட ஒரு தெளிவான வாக்குறுதி இருக்க முடியுமா? ஆனா ஒண்ணு, இந்த பாதை பூவிரிச்ச பாதை கிடையாது. சோதனைகள் வரும், தடைகள் வரும். ஆனா ஒரு விஷயம், அந்த சோதனைகள் கூட நம்ம நன்மைக்கு தானே எடுத்துக்கணும். நடுவுல போலியான பக்தர்கள், பெருமை பேசிக்கிறவங்கலாம் வருவாங்க. உங்க நம்பிக்கை அவங்க மேல இருக்கக்கூடாது, நேரா அகத்தியர் மேலதான் இருக்கணும். மனுஷ சக்தியை விட தெய்வீக சக்தி தான் பெருசுன்னு எப்பவும் ஞாபகம் வச்சுக்கணும். சரி, இவ்ளோ சொல்றீங்க. ஆனா கஷ்டம் வரும்போது, மனசு கஷ்டப்படும்போது ஒரு அடிவருக்கு என்னதான் ஆறுதல்? அதுக்கு என்ன வழி? அதுக்கு ரொம்ப எளிமையான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பதில் இருக்கு. எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, அகத்தியன் இருக்கின்றான்னு சொல்லிடுங்க. அவ்வளோதான். அதுதான் முழுமையான சரணாகதி, அசைக்க முடியாத நம்பிக்கை. இப்போ நம்ம எல்லாரும் நமக்குள்ளேயே ஒரு கேள்வி கேட்டுக்கலாம். பாதை தெளிவா இருக்கு,
வாக்குறுதியும் உறுதியா இருக்கு. அகத்தியரோட இந்த போதனைகள் நம்ம வாழ்க்கையில நாம சந்திக்கிற எந்த சவாலை ஜெயிக்க நமக்கு தைரியம் கொடுக்குது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.